अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं तत्किञ्च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रपदाशिष्यं श्रीशंकराचार्यमदास्य प्रसोपादं च रामनगं च शिष्यं संरोडकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दपुरदनुभवाभ्यां नतिरियम्। आचार्यपादैः कृत சிவானந்தலகரி. சிவ ஆனந்தம். ஆனந்தம் என்றால் மன நிம்மதி, மன சந்தோஷம். சிவானந்தம் பதத்தியான பேரானந்தம், சிவபக்தியினால் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் சிவானந்தம். மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியது எதுவோ அதுக்கு ஆனந்தம்னு பேரு. மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியது ஆனந்தம். ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு முடிந்த பிறகு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதே ஆனால் அப்படின்னா நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஹிதமான காரியம் இருக்கு. அப்படி இந்த பகவான் ஈஸ்வரனுடைய லீலைகளையும் ஈஸ்வரனுடைய பண்ணக்கூடிய பிரார்த்தனையும் நம்ம பண்ணோமானால் நம்மளுடைய மனசானது லேசாக ஆகிவிடுகிறது அப்படின்னா அதனால ஒரு சௌலபியமான ஒரு சொரூபமாக நமக்கு பரமேஸ்வரன் இருக்கார். அவர் நீங்க அப்படி கிராமத்துல அங்கங்க கிடைக்கக்கூடிய தும்பப்பூவா இருக்கட்டும், அர்க்க புஷ்பமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பில்வபத்திரமாக இருக்கட்டும், அவரை பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவ்வளவு சௌலபியத்தோட இருக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கார். ரெண்டாவது அவர் ஆசுதோஷி, கேட்ட மாத்திரத்திலேயே சந்தோஷத்தை அடைகிறார். அவருக்கு யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணா உடனே சந்தோஷம் அடைவார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அவர் அங்க பாக்குறது எதையுமே நம்ம கொடுக்கற புஷ்பத்தையோ பத்திரத்தையோ பழத்தையோ தோயத்தையோ அவர் தண்ணியோ பாக்குறது இல்ல. அவர் பக்திய மாத்திரம் தான் பாக்குறாரு. யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொன்ன அவர் இல்லையா, அவரை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்ற விவகாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் மேல எப்படி பக்தி பண்றது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கார். எதற்காக பக்தி பண்ணணும் அப்படின்னா இந்த பக்தியினால அந்த கரண சுத்தி ஏற்பட்டு குரு கடாட்சத்தின் மூலமாக தத்துவமசியாதி வாக்கியத்தினால மோட்சமே கிடைக்கிற காலத்தினால பக்தி மோட்சத்துக்கு சாதனமாக இருக்குன்றதை ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் எப்பொழுதுமே வேதாந்தம் கலக்காம எந்த கிரந்தமும் எழுத மாட்டார் ஆச்சாரியார். அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்னன்னா மோட்ச லட்சுமியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த சிவானந்தமானது அப்படின்னு சொல்லி சிவானந்த லகரி அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 71வது ஸ்லோகம். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவசாப யுக்தை சிவஸ்மரண பானகணை ரமோகை நிர்ஜித்ய கில்பிஷ பரிபூன் விஜயி சுதீந்திரஹ ஆனந்தமாவஹதி சுஸ்திர ராஜலக்ஷ்மீம். ஆரூட பக்தி அப்படின்னாரு பகவத்கீதையில. ஆரூட பக்தி, ஆரூடனாக யோகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப உச்ச நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்னு. பகவான் ரிஷபாரூடராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
ரிஷபம் எனக்கூடிய தர்மத்தை சிக்னிஃபை பண்ற அந்த அவருடைய காலையில மேல உட்கார்ந்து இருக்கார். ஆரூடம்னா மேல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. மயூராதி ரூடம் அப்படின்னாரு. மயூரத்துல மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் சுப்பிரமணிய சுவாமி. இப்படி ஆரூடம்னா உச்சம் அப்படின்னு அர்த்தம், மேல மேல இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆரூட பக்தி குண குஞ்சித, இவருடைய பக்தியானது எப்படி இருக்குன்னா ஆரூட பக்தி. ஆரூட பக்தி குண கஞ்சித பாவ சாப யுக்தை. ஆரூடமாக இருக்கக்கூடிய பக்தி, அதனுடைய நான் கயிறு. இது எப்படி? இது பக்தி எனக்கூடிய நான் கயிறுல என்ன பண்ணா புத்திங்கிற வில்லால தொடுக்கணும். எதை தொடுக்கணும் அப்படின்னாக்க சிவஸ்மரணமாக இருக்கக்கூடிய ஏ பவா, ஏ மிருடா, ஹே ருத்ரா, ஹே பசுபதே அப்படின்னு இந்த அம்புகளை தொடுத்தா அவரை கட்டுப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு இந்த ஐடியா ஏன் வருது அப்படின்னாக்கா ஆச்சாரியாருக்கு முண்டகோபனிஷத்துல உபனிஷதம் மகாஸ்திரம் சரம் ஹி உபாசா நிஷிதம் சந்தயீத ஆயம்ய தத்பாவகதேன சேதசா லட்சியம் ததேவாக்ஷரம் சௌமிய வித்தி அப்படின்னு அக்ஷரத்தை பத்தி பேசுவது துவய வித்தியே வேதித்தவியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சு அந்த உபனிஷத்து என்ன சொல்லிட்டு முதல்ல இருக்கக்கூடியது அபராவித்யா. அது இந்த வேதங்கள், இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் அபராவித்யா. இதுக்கு மேல ததக்ஷரம் அதிகம்யதே, அதுக்கு மேல அக்ஷரம் பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அக்ஷரத்தை நாம அடைய வேண்டும் அப்படின்னாரு. அதை எப்படி அடையிறது அப்படின்னாக்க இந்த உபனிஷத் அப்படின்ற இந்த அஸ்திரம், இந்த மகாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த உபனிஷத் அப்படின்ற அந்த பிள்ளை இல்லையா, தனுர்கிரகீதா ஔபனிஷதம். இந்த உபனிஷத் எனக்கூடிய அந்த வில்லை எடுத்து அதுல என்ன பண்ணோம், நிஷிதம் ஹி உபாசா நிஷிதம். நிஷிதம்னா ரொம்ப கூறாக இருக்கக்கூடியது. அந்த கூறாக இருந்து கொண்டு கூர்மை பெற்றதான இந்த ஆத்மாவை, இந்த மனத்தை அதுல அம்பாக தொடுத்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நன்னா இழுக்கணும். பிரம்ம பாவத்துல நன்னா இழுத்து அதை ஆயம்ய அதை நன்னா இழுத்து அப்படி விட்டோம்னாக்க அது போய் அந்த பிரம்மத்திலேயே போய் பிடிச்சுமா நம்ம மனசு. அதுக்கப்புறம் தன்மயமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. எப்படி சொன்னா பிரணவோ தனுசு சரஹாகி ஆத்மா பிரம்மத்தன் லட்சியம் உச்சது. பிரம்மன் தான் அதனுடைய லட்சியம். அதை எப்படி பண்ண அப்பிரணத்தேன வேத்தவியம் அப்படின்னு சொல்லுங்க. அதை எப்படி அடிக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் கூட டயர்டா ஆகக்கூடாது, ஒரு கேர்லெஸ்னஸ் வரக்கூடாது. பிரமாதம் அப்படின்னா கேர்லெஸ்னஸ் இல்லையா. அப்பிரமத்தம் அப்படின்னா கொஞ்சம் கூட கேர்லெஸ்னஸ் இல்லாமல் சதா சர்வகாலமும் அந்த சிவ உபாசனையோட இருந்ததே ஆனால் நிச்சயமாக அது போய் அந்த பிரம்மத்தை தாக்கி அந்த பிரம்மமாகவே ஆகிவிடும் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்க. இதே மாதிரி உபனிஷத்துல சொன்ன மாதிரி ராமாயணத்திலையும் சிவதனுசு அதுவும் எப்படி ராமர் எனக்கூடிய இந்த பரபிரம்மம் அவரே அந்த தனுசுவோட வைத்து இந்த விஷயத்தை சொல்ற. இப்படி எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு வில்லாளி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அவனுக்கு இந்த வில்லு வேணும், அதுல கயறிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் வேணும், அதற்கு பிறகு அதுல இருந்து அம்பு கூட்டம் வேணும், இது போய் ஒரு டார்கெட்டை போய் அடிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம வச்சிருக்கோம். எந்த வில்லாளியா அதே மாதிரி இவர் எப்படி ஆச்சாரியார் சொல்றன்னா இது எப்படி பண்ணா ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாப. ஆரூடம் அப்படின்னாக்க மேல உச்சமாக இருக்கக்கூடிய பக்தி, உகந்ததான ஒரு புக்தி இல்லையா, உயர்ந்ததான ஒரு பக்தியோட இருந்து கொண்டு குண குஞ்சித. இந்த குணம் அப்படின்னாக்க குணம்னாக்க நமக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு அர்த்தம், குணம்னாக்க கயறுன்னு ஒரு அர்த்தம் இல்லையா. இப்படி குண குஞ்சித பாவ சாப அப்படி இந்த பக்தி அப்படின்ற ஒரு உயர்ந்ததான பக்தின்ற ஒரு நான் கயற அப்படி வளைக்கப்பட்டதாக இருந்து கொண்டு அதுல எப்படி பண்ணோம், சாபமானது எது, சாப யுக்தை புத்தி அப்படின்ற கூடிய இந்த வில்லுல அதை தொடுத்து அதை நீங்க அழிக்கணும். எப்படி எப்படி எந்த அம்பால அடிக்கிறது அப்படின்னா சிவஸ்மரண பானகனை, சிவஸ்மரண பானங்கள் அப்படின்னு இருக்கு. நமக்கு
எப்படி பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, பசுபதே தேவாய நமஹ அப்படின்னு இந்த சிவஸ்மரணங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய பேரை சொல்லி இப்படி சிவஸ்மரணங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய அம்புனால அவரை நீங்க பண்ணீங்கன்னா அமோகைஹி அப்படின்னாரு. அமோகைஹி அப்படின்னாக்க தமிழ்ல அமோகன்னாக்கா அமோகமா இருக்குன்னா நிறைய இருக்குன்ற அர்த்தம். சமஸ்கிருதத்துல மோகம்னா வேஸ்ட் அப்படின்னு, அமோகம்னா உங்களுடைய ஸ்மரணமானது ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்ற அர்த்தத்துல. அதை அப்படியே கொஞ்சம் தமிழுக்கு எழுதணும். அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனா வீணாகாத அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய அதை போட்டு என்ன சார் டார்கெட்டு, இத பக்தி பண்றோம், பக்தியில சிவ சிவான்ற நாம உச்சாரணம் பண்ணிக்கொண்டே இருக்கோம். நாமஸ்மரணே பவதாரணே அந்யோ நாஸ்தி உபாயா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா. நாமஸ்மரணத்தை தவிர வேறு ஒரு உபாயம் இந்த சம்சாரத்தை தரணம் பண்றதுக்கு இருக்கா, பவதரணத்துக்கு இல்லையே. ஆகினால அவருடைய ஸ்மரணம் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு இந்த சிவஸ்மரணத்தை, சிவஸ்மரணம்னா சிவனுடைய லீலைகள், அவருடைய 64 லீலைகள்லாம் திருவிளையாட புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. எப்போ பார்த்தாலும் அவருடைய லீலையை அம்பாள் கேட்டுட்டே இருக்கான்னு நம்ம சௌந்தரிய லகரியில பார்த்தோம். சரஸ்வதி டெய்லி அவளுக்கு என்ன வேலைன்னா சிவனை பத்தி பேச, ஆட்டுக்கார பத்தி பேச வேண்டியது, ஒய்ஃப் அதை கேட்டுட்டே இருப்பான். இந்த காலத்துல அது கேட்டா சிரிப்பா இருக்கு. ஆட்டுக்காரையோ நீ வேற அப்படி இல்லாதீங்க, அம்பாள் கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லையா இல்லையா. அதனால அவ கேட்டுட்டு ஒரு தடவை சபாஷன்னு சொல்ல போட்டா அதுல இருந்து அவ வீணை வாசிக்கிறதே நிறுத்திட்டா அப்படின்னு. எப்படி சிவஸ்மரணைக்கு அவ்வளவு வசதியான பலன் அப்படின்றது குறிக்கிறது. வேற சிவஸ்மரண பாலகனைகி அதெல்லாம் என்ன பண்றதுன்னா கில்பிக ரிபூனு, ரிபு அப்படின்னாக்க எதிரிகள். நமக்கு எதிரிகள் என்ன, பாபங்கள் எனக்கூடிய எதிரி. நமக்கு பாபமாகிய சத்ருக்கள் நிறைய பேர் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஏதோ இந்த ஜென்மத்துல பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய வசத்தினால இந்த ஜென்மால நமக்கு சிவனை ஆராதிக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ நம்ம பூர்வ ஜென்மாந்திர புண்ணியத்தினுடைய வசத்தினால இந்த ஜென்மால நமக்கு இந்த சிவனுடைய கிரேட்னஸை புரிந்து கொண்டு சிவனுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடியதாக, சிவனை பூஜை பண்ணக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான ஒரு நமக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த லைஃப்ல. அப்படி பண்ணி கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கில்பிஷ ரிபூனு, நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்துருக்கள், காம குரோத லோப மோக மத மாத்தரியாதி சத்ருக்கள் இருக்கா. என்ன 6 ஷெடூர்வி அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய இந்த சத்ருக்கள்லாம் இருக்காருல்ல, இவர்களை எல்லாம் போக்கடிச்சாதான் நம்ம அந்தகரண சுத்தி வரும். அந்தகரண சுத்தி வந்தாதானே சிவசாயுஜ்யமானது ஏற்படும், அத்வைத சாட்சா்காரம் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அந்தகரண சுத்தி வரணுமே ஆனால் உபாசனை அவசியம், சிவ உபாசனை அவசியமா இருக்கு. சிவ உபாசனை அவசியமா இருக்குன்னா சிவன் நாம ஸ்மரணம், சிவனுடைய வரிவசியமானது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படின்றதை புரிந்து கொண்டு இல்லையா, இந்த வில்ல வச்சுண்டு இந்த அம்பு கூட்டங்களால அந்த நம்மளுடைய காமக்ரோதாதி சத்ருக்கள் இருக்கிறார்கள, இந்த சத்ருக்களை எல்லாம் நிர்ஜித்திய ஜெயிக்க வேண்டும். இப்படி ஜெயிச்சு ஒன்னும் விஜயி இல்லையா, அவர் ஜெயிச்சு அவரு கில்பிஷ ரிபூன் விஜயி ஜெயிக்கிறான், ஒரு வெற்றியை அடைகிறான். யாரு, சுதீந்திரஹா. ஆமா, தி அப்படின்னா தி புத்தி மனிஷா, இதெல்லாம் புத்தி அப்படின்னு அர்த்தம். தீரன் அப்படின்னு சம்ஸ்கிருத இதுல உபநிஷத்தெல்லாம் தீரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுதி அப்படின்னா நல்ல அழகான புத்தியை உடையக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சுதீந்திரகான சிறந்த ஒரு புத்திமானாக இருக்கக்கூடியவர்கள். அவர் என்ன பண்றது, விஜயி பவதி, அவர்கள் ஜெயிச்சவர்களாக ஆகிறார்கள் இந்த உலகத்துல அப்படின்னு. அப்படி இருந்து கொண்டு அவர்கள் என்ன பண்றார்கள், சானந்தமாவகதி, அவர்களுக்கு ஆனந்தத்தை அடைகிறார்கள். எந்த ஆனந்தத்தை அடைகிறார்கள், இந்த பேரானந்தத்தை அடைகிறார்கள். விஷயானந்தத்தின் மூலமாக வரக்கூடிய ஆனந்தம் அதெல்லாம் எபிமரல் ஆனந்தம், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் போயிடும் இல்லையா. துக்க கலக்கம் இல்லாத ஆனந்தமோ, பந்தகரத்துவம் இல்லாத ஆனந்தமோ இல்லையா, அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் நமக்கு தெரிஞ்ச ஆனந்தம் இல்லையா. இப்படி இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் சிவானந்தம், அதுதான் மோட்சானந்தம். இந்த ஆனந்தத்தை ஆவகத்தி, அதை போய் அடைகிறான் இந்த பக்தி பண்ணக்கூடியவன் இல்லையா. அந்த பக்தின்ற ஒரு நான் கயத்தினால இந்த புத்திமானவன் வில்லுல
அவன் சிவஸ்மரண அம்புகளை போட்டு அந்த சிவனை வழிபடுறதுனால இவனுடைய பாபம் எனக்கூடிய சத்துருக்கள்லாம் அழிச்சு இவன் ஜெயித்து விடுகிறான். வாழ்க்கையில ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஆனந்தமாக இருந்து கொண்டு சுஸ்திர ராஜலட்சுமி அப்படின்னாரு. ஸ்திரமான ராஜலட்சுமி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்திரமான பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபராக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய கடாட்சம், ராஜாவுடைய கடாட்சம் ராஜலட்சுமி அல்லது மோட்சலட்சுமி இல்லையா, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றது ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பா சிவனுக்கு அத்வைத சாட்சா்காரத்துக்கு கொடுக்கக்கூடிய சாயுத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதவியை இவனுக்கு ஆவகத்தி. அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு. அதாவது தைரியத்துலதான் நம்ம சொல்றோம் ஆனந்தம்னா இங்க பேரானந்தம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம், இந்த எபிமரலாக இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தினால வரக்கூடிய அந்த ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி சிவசிந்தனைன்ற ஒரு அம்பை யார் செலுத்துறானோ, பக்தியாக செலுத்துகிறானோ அவர்கள் பாபங்களிலிருந்து தொலைந்து நிலையான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவர் பக்தனை வேடனோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். கண்ணப்ப நாயனோரோட ஒப்பிட்டு வந்தார். அந்த ஐடியாலே இது எழுதிட்டாரு இல்லையா, கையில வில்லோட இருக்கக்கூடியதாக அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்படி அந்த நமக்கு தினம் தினம் மனிதர்களுக்கு சம்சாரத்துல இந்த போரானது மனசுல இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால அதே ஸ்பிரிச்சுவலா நம்ம இருந்தா கூட இப்படி கஷ்டங்கள்லாம் வருது, என்ன இந்த பகவான் கண்ணை திறக்க மாட்டேன்றாரு. இந்த மனப்போராட்டத்திலிருந்து நம்ம ஜெயிக்கணுமே இல்லையா, விஜயி பவ அப்படின்னா இந்த சம்சாரத்தை ஜெயிக்கணும். சம்சாரத்தை ஜெயிக்கணும்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உபாயம் சிவநாம ஸ்மரணம் தான் இல்லையா. அது ரொம்ப என்ன கஷ்டமானது, ரொம்ப ஈஸியாச்சே. பவா சர்மா மிருடா ஹர இல்லையா, சிவா என்று சொல்லிக்கூட இருக்கு கொண்டு நாளொரு மணி பொழுது ஒரு மணிமா அப்படி பழக்கத்தை வைத்துக் கொண்டால் சிவபக்தியில தலைப்பமையானால் நிச்சயமாக இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆரூட பக்தி குண கஞ்சித வாவசாப யுக்தை சிவஸ்மரண பானகனை அமோகை. இந்த இடத்துல கணங்கள்னா சிவஸ்மரண பான கணங்கள்னா கூட்டம் அர்த்தம். அந்த இடத்துல குணம்னாக்க கயறுன்னு அர்த்தம். அந்த நான் வில்லுக்கு வரக்கூடிய வரும்போது குணம்னாக்க அதுக்கு நான் அர்த்தம் பண்ணோம். இங்க குணங்கள்னா இந்த சிவகணங்கள் மாதிரி கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அமோகை நிர்ஜித்ய கில்பிஷ ரிபூன் விஜயி சுதீந்திரா ஆனந்தமாவகதி சுஸ்திர ராஜலட்சுமி அப்படின்னார். 71வது ஸ்லோகம். 72வது ஸ்லோகம். ஞானாஞ்சனேன சமவேக்ஷ்ய தமः பிரதேசம் வித்வா மகாபலிரீஸ்வர நாம மந்த்ரைः திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாத பத்மம் இஹதே சிவதே கிருதார்த்தாः. இப்போ வித்வா மகாபலிம் ஈஸ்வர நாம மந்திரைஹி அது எப்படி பண்றாரு? தியானாஞ்சனேன. திடீர்னு எங்க அஞ்சனம் வந்தது, மை எங்க வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஒரு அந்த கிராமாந்தரங்கள்லாம் நமக்கு தெரியும் புதையல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். புதையல் அப்படின்னு அந்த காலத்துல அந்த புதையல்ல வைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே புதையல் இருக்கும் இல்லையா. அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. புதையல் மாதிரி கிடைச்சதுன்னா எவ்வளவு இருக்குன்னு. அந்த நாள்லாம் எப்படி இருந்ததுன்னா அது இருக்கும். அது எப்படி அப்படின்னாக்க கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் நிறைய செலவுகள் இல்ல, நிறைய கேட்ஜெட்ஸ், நமக்கு வாஷிங் பவுடர் வாங்கணும், கம்ஃபர்ட் வாங்கணும், 1000 பிரச்சனைகள் தான் நம்மளால ஒன்னும் சேர்க்கவே முடியாது. சோப்பு, சீப்பு, சினிமா, கேட்ஜெட்டு இதுக்கே நமக்கு பிளம்பர் இவனோட மாரடிக்கிறது எல்லா துட்டு செலவழிச்சு நம்ம சேமிச்சு எங்க வைக்கிறது. அந்த நாள்ல பாருங்க நம்ம முன்னோர்கள்லாம் தாத்தா காலம் கொள்ளு தாத்தா வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. செலவே கிடையாது, ஏதோ சாப்பாடு, என்டர்டைன்மெண்டே கிடையாது அவளுக்கு. அப்படி ஏதாவது வித்து பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை என்னதான் பண்றது, எங்கதான் போடுறது? பேங்கா இருந்தது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு வைக்க வேண்டியது. அப்படி போய் அந்த ஜெனரேஷனுக்கு அதை எங்கேயாவது புதைச்சி வைக்க வேண்டியது. இப்படி
இதுல சாந்தோக்கிய உபநிஷத்துல கூட ஒரு ஒரு ஸ்லோகம் வருது, ஒரு மந்திரம் வருது. யதா இரண்ய நிதின் நிகிதம் அக்ஷயத்ரஜா உபரி உபரி சஞ்சரந்தா. இவன் அவன் அப்பாவும் தாத்தாவும் இவனுக்கு புதையில வச்சிருக்காங்க கீழே. இவன் அது தெரியாம டெய்லி பிச்சை எடுக்க வேண்டியது எப்ப பார்த்தாலும் பகவானை திட்டிகிட்டே இருந்தது. எல்லாம் சொல்றாங்க, எங்க தாத்தா ஜமீன்தாரு, எங்க தாத்தாக்கு தாத்தா ஜமீன்தார், எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு டெய்லி அங்கே உட்கார்ந்து இருக்கான். இதுல என்ன ஒரு விசேஷம்னாக்க, அவன் தாத்தாங்கன்னா இப்படி ஒரு நாள் நடக்கும்னு அந்த இடத்துலதான் புதைச்சி வச்சிருக்காங்க. அவன் அதுலதான் குடிசை உட்கார்ந்து இருக்கான். ஆனா கொஞ்சம் தோண்டினானே ஆனால் அது கிடைச்சிடும். அதே மாதிரிதான் நாமெல்லாம் கிளாஸுக்கு வரும்போதே வேதங்கள்லாம் நம்மளை பார்த்து, அப்பா நீதான்பா பெரிய ட்ரெஷரு, இன்னும் புதையல் இருக்கு, நீதான் அந்த பிரம்மஸ்வரூபின்னு சொன்னா நம்ம நம்பாம இல்ல இல்ல நான் அதெல்லாம் பிரம்மஸ்வரூபியா இருக்க மாட்டேன், நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்ல வந்தா, இந்த புதையல் அப்படின்றது அந்த காலத்துல இதுதான். அந்த புதையலை எப்படி சொல்லியிருக்கு உபநிஷத்துனா, அந்த புதையலை தோண்டினான்னாக்கா அது முதல்ல ஆப்தோக்தி வரணும். நம்ம எங்க சாட்சிகள் ஒரு கதையா சொல்லுவாரு. அது எப்படி சொல்லுவாருனாக்க, ஒருத்தர் இருந்தாராம், ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமத்துல இருந்துட்டா இருந்தாராம். வரும்போது அவருக்கு கஷ்டம் வரும்போது வீட்டை விற்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துதான். அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துதான், ஐயோ நம்ம அப்பா சாகும்போது சொல்லிட்டு போனாரு, எது வேணாலும் பண்ண இந்த வீட்டை மாத்திரம் நீ விற்காத அப்படின்னு, நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு, இந்த வீட்டை மாத்திரம் விற்காத, இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. இவருக்கு இப்போ ஒண்ணும் புரியல, நமக்கு இருக்கிற ஒரே ஐவேஜ் இந்த வீடு தான், இந்த வீட்டை விற்கலான்னாக்க அப்பாவா சாகும் போது சொல்லிட்டு போயிருக்காரு, அதை பரிபாலனம் பண்ணோம் என்னன்னு ஒரே கவலையா இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை கூப்பிட்டாலாம். பாட்டி வந்தாலாம். அவன்ட்டு என்னடா சோகமா இருக்க பாட்டி, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எங்க அப்பா ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த வீட்டை விற்காதேன்னு. ஆமாமா உங்க ஆத்துல விற்காத, ரொம்ப நாளா கதை இருக்கு உங்க ஆத்துல, என்ன உங்க முன்னோர்கள்லாம் ரொம்ப ஓஹோ ஓஹோன்னு வாழ்ந்தவா, இந்த கிராமத்திலேயே நிறைய பேர் வீட்டுல அவ கொடுத்துருக்கா வச்சிருக்கா அப்படின்னா உங்க ஆத்துல நிச்சயமா இருக்கணும், இப்படி எங்க பாட்டி சொல்லி இந்த கதையை கேட்டிருக்கேன், அதனால நீ பாரு அப்படின்னு சொன்னாதான். சரி இவர் தோண்டி பார்த்தாதான். அது எப்படி தோணும், முதல்ல ஆப்தோக்தி. ஒரு புதையல் கிடைக்கணும்னாக்க அது நமக்கு நம்ம தான் பிரம்மம் அப்படின்ற புதையல் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு குருவானவர் உபதேசம் பண்ணணும் இல்லையா, தத்துவமசி பண்ணணும். அதனால இந்த பாட்டி தான் ஆப்தோக்தி. அந்த ஆப்தர் மாதிரி அந்த பாட்டி இவருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, இவர் சொல்றதை கேட்கதான் முடியும், சிரவணம் பண்ண பிறகு அதை மனனம் பண்ண வேண்டும், நல்லா அதை மனனம் பண்ண வேண்டும். மனனம் பண்ணோம்னாக்க எப்படி அது ஆப்தோக்தி, அதுக்கப்புறம் கணனம் பண்றது அப்படின்னாக்க நல்லா நீங்க தேடி பார்க்கணும், டெய்லி அது இருக்கான்னு ஒரு நம்பிக்கையோட தேடணும். அது நிரம்பி தேடினா அந்த சமயத்துல அதுக்கு மேல ஒரு பாறாங்கல் வந்துதான். நேரம் தேடினோம் அந்த பாட்டி பேச்ச கேட்டு பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல் நிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, பாட்டி சொன்னதுல நம்பிக்கை இருக்கு அதனால விட வேண்டாம்னு சொல்லி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு அந்த பாறாங்கல்ல ஒரு தள்ளினா அது பெரிய ஒரு நம்ம விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நமக்கு நாலாம் பிரம்மனாக்க கேட்டுக்க முடியுமா, என்னதான் சொன்னாரு கேட்டாலும் உபநிஷத் படிச்சா அது லாஜிக்கலா தான் இருக்கு இல்லையா, நம்ம ஆத்மஸ்வரூபமா இருக்குதான் ஆகணும், வேற எதுவும் இருக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தெரியுது. என்னதான் சிரவணம் ஆச்சு மனநம் ஆச்சுன்னாலும் நிதித்தியாசனம் அவசியமா இருக்கு. விபரீத பாவனைன்றது இருக்கு, அது பாறாங்கல் மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கு. அந்த பாறாங்கல்ல தப்பினா ஜலஜலான்னு சத்தம் கேட்கறது, உள்ள அந்த குளத்துல அந்த காசு இருக்கு அப்படின்னு அந்த புதையல் இருக்கு. சரி இந்த கதை நல்லாதான் இருக்கு புதையல், இந்த புதையல் இருக்குன்றது இங்க பாட்டி சொன்ன மாதிரி யார் கண்டுபிடிப்பா அப்படின்னா, அந்த காலத்தெல்லாம் மை போட்டு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தெல்லாம் ஒரு மெத்தல மை போட்டு கண்டுபிடிப்பாங்க. அந்த மைய போட்டோன்னா அது சொல்லிடும் இந்த இடத்துல இங்க இருக்கு அப்படின்னு முன்னோர்கள் பண்ணாங்க அப்படின்றத மனசுல வச்சுட்டு இவர் சொல்றாரு, தியானாஞ்சனேன சமபேக்ஷ்ய தம பிரதேசம் வித்வா மகாபலிபிரீஸ்வர நாம மந்திரைஹி திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாத பத்மம் இஹதே சிவதே கிருதார்த்தாஹ.
தியானம் எனக்கூடிய ஒரு கண்மை இருக்கு. அந்த கண்மை என்ன அப்படின்னா எங்க புதையல் இருக்கு அப்படின்னாக்க அந்த வேதாந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேதாந்தத்தை குருவானவர் இவருக்கு சொல்லி கொடுத்துடுறாரு. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணானாக்கா அந்த மைய தடவின்னு பாத்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவனானவர் உங்களுக்கு தெரியாது, தகராகாசத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அத ஒரு கதையா அப்படி சொல்ற மைய வச்சுட்டு எப்படி அந்த புதையலை கண்டுபிடிக்கிறோமோ அப்படி தியானாஞ்சனேன சமவேக்ஷிய இல்லையா, இது நன்னா புரிந்து கொள்ள வேண்டியது. சிரவணத்தையும் மனனையும் அவத்தையும் ஏதோ ஏனோதானான்னு மிச்ச புராணங்கள் கேட்கிற மாதிரி கேட்டா வராது இல்லையா. வேதாந்தத்தை ரொம்ப சீரியஸாக ஒரு முனைப்படுத்தி அதை படிக்க வேண்டியிருக்கு இல்லையா. ஒரு முனைப்படுத்தி படிச்சாதான் அது தெரியும். அதனால தியானத்தோட அந்த மையின்ற தானத்தோட சேர்ந்து நன்கு பார்க்க வேண்டும். சமவேக்ஷ அது எப்படி இருக்கு அப்படின்னா அஜ்ஞான இருட்டு இல்லையா, அது அஜ்ஞான இருட்டுல இருக்கு. அஜ்ஞானத்துல இருக்கும்போது எது சொன்னாலும் கேட்கல. அந்த சமயத்துல ஒரு குருவானவர் வந்தார். வந்து இவர் தேடிட்டே இருக்காரு, அஜ்ஞானத்துல இருக்காரு. எங்க சார் கடவுள் இருக்காரு, இங்க தேடலாம் அங்க தேடலாம். அவன் தேடி பாக்குறான், தூரத்துல இருக்கா மாதிரி இருக்காரு. மேல போய் சின்ன தூக்கி பாக்குறான், கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னாங்க. அப்படி இருக்கு. சரி, ஒரு யோகி கிட்ட போய் மெடிடேஷன் கிளாஸ் ஆடுனா அவர் உள்ளுக்குள்ள இருக்காரு, உங்ககிட்டதான் இருக்காரு உங்ககிட்டதான் இருக்காரு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் நான் டெய்லி தேடிட்டு இருக்கேன். அவர் ஒண்ணு இங்க கிடைக்கிற மாதிரி இங்கேயும் கிடைக்கல. வெளியில தாடலாம்னா அங்க தெரியல, அந்த கோவில் போனா இந்த கோவில் போனா மேல தலையை தூக்கினதான் கழுத்துதான் வலிக்கிறது தவிர சிவனை பார்த்த மாதிரியே தெரியல அப்படின்னு அவசப்பட்டு இருக்கும்போது இப்படி அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குருவானவர் வந்து, அப்பா நீ எதை தேடுறியோ அது வேற எங்கேயும் இல்லப்பா, உங்ககிட்டதான்ப்பா இருக்கு. நீ உள்ள எதை தேடுறியோ நீ வெளியில எது தேடுறியோ அது ரெண்டும் ஒண்ணுதான்ப்பான்னு சொன்ன உடனேதான் அவனுக்கு மனசு ரிலீஃப் ஆச்சு. இப்படி தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியத்தின் மூலமாக குருவானவர் இவனுடைய கண்ணை திறந்தார். இதுவரைக்கும் இருந்த அஜ்ஞானமானது அவர் என்ன பண்ணார், அந்த ஒரு தீக்குச்சியை அப்படி ஏத்தினார் பாருங்க. இவனுக்கு அது பிளாஷ், அந்த லைட் எரிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த இருட்டு நீங்க பெருக்கினா போகுமான்னு அது எது பண்ணாலும் போகாது. வாக்கம் வச்சுலாம் இருட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, அது விளக்கு வரணும். அந்த விளக்கு வந்தா மட்டும்தான் போகணும். அதே மாதிரி மனுஷன் படுற கஷ்டத்துக்கு சம்சார துக்கத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன சம்சார துக்கம் போகணும்னா ஞானம் வந்தாதான் இந்த அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞான நாசகம்னாக்க ஞானம் ஒண்ணுதான் வரணும். அதை தவிர நான் உபாசனை பண்றேன் கர்மா பண்றேன்னா அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த கர்ம சுத்தி வரைக்கும் உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்து உங்களை உடுறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா உங்க கண்ணு திறக்கணுமே, ஆனால் அதுக்கு அந்த லைட் ஆனது வேணும். சமப்பிரதேசம் இதை உடைக்கணும். இந்த சமப்பிரவேசத்தை உடைக்கணும். அதுல எப்படி இருக்கு, ஆப்தோக்தி, கணனம், பாராங்கல்லு இதெல்லாம் பண்ணணும். நீங்க சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இப்படி எல்லாம் பண்ணி அதை எடுத்தா மகாபலிபிஹி ஈஸ்வர நாம மந்திரைஹி அது அது எப்படி அத பாராங்கல்ல நீங்க போக்கணும் தெரியுமா? ஈஸ்வர நாம மந்திரைஹி இப்ப சொன்ன மாதிரி ஏ புருடா, ஏ ஹர, ஏ பவா, ஏ சர்வா அப்படின்னு அந்த ஈஸ்வரனுடைய நாமங்கள் இல்லையா. நாமஸ்மரணே பவதாரணே அந்யோநாஸ்தி உபாயா அப்படின்னு சொன்ன அந்த நாமஸ்மரணங்கள் மூலமாக, அந்த நாமம் எனக்கூடிய மந்திரங்கள் மூலமாக சமப்பிரதேசம் வித்வா, இந்த சமப்பிரதேசம் இந்த இருளாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை இல்லையா அதை பழக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரு கதை ஞாபகம் வந்து சாட்சிகள் சொல்றார். ஒருத்தர் போய் ஒரு மகானுக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரா. அவர் டெய்லி அந்த மகான் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பார், இவர் போவார், அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போவாரு, கொடுப்பாரு. அப்படி போனா அவர் கையில ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டுக்கு எப்ப போனாலும் அவர் தனது உபநிஷத்துல இருந்து 2 வார்த்தையை கொடுவார். இப்படியே போயிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். என்ன நீங்க டெய்லி அந்த மகான் போய் அவர் பெரிய ஆளு, நீங்க போய் குரு சேவை எல்லாம் பண்ணிட்டு வரீங்க, நான் இன்னைக்கு சிராத்தம் வருது, கையில 1 பைசா கிடையாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இவருக்கு அத போய் நான் எப்படி ஒரு மகான் கிட்ட போய் கேட்கறது, கையில காசு இல்லன்றது போய் இல்ல ஏன் கேட்டா என்ன தப்பு, நீதான் சொல்ற இல்ல அவர் மகான்னு அப்படின்னு. அவர்கிட்டயே எங்கம்மா போவார் அவரு அப்படின்னா, இருந்தாலும் அவருக்கு உறுத்திட்டே இருந்தா. ரொம்ப ஏழ்மை, ஒய்ஃப் வேற கேட்டா. அவர் வந்து ஊருக்கிட்ட அப்படியே கிளம்புறா, அவர் சுசுரூஷ எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறான்னாரா. என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்டாரா.
இல்ல என்ன ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு சொல்லு அப்படின்னு. மாதிரி நாட்டுல பிரார்த்தனை 2 நாள் பொறுத்து இன்னைக்கு வர முடியாது, எங்க ஒய்ஃபுடைய சொல்ல தாங்கல, உங்களை ஏதாவது உங்ககிட்ட சொன்னா ஏதாவது விடிவு காலம் இருக்குமான்னு அவர் சொன்னாரா. ஐயோ அப்படியா அப்படின்னு யோசிச்சுவது. ஒரு பூசணிக்காய் இருந்து யாரோ இன்னைக்கு காத்தால எடுத்துன்னு வந்து கொடுத்தான், அதை வேணா எடுத்துன்னு போ அப்படின்னாரா. சரி என்ன சாதத்துக்கு பணம் கேட்டானாக்கா இவர் பூசணிக்காக எடுத்துன்னு போறாரு. அந்த பூசணிக்காக எடுத்துட்டு ஆத்துக்கு வந்தாலாம். பூசணிக்காய் எடுத்துட்டு வந்தோன்னா ஒய்ஃப் கேட்டாவா, இது மாதிரி போய் அவரை கேட்டேன் நான், பெரியவரை கேட்டா இதுதான் கொடுத்த, இதை வச்சு சாதத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, ஒரு பூசணிக்காய் வாங்கி வந்திருக்காரு, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன இப்படி பகவான் இப்படி சோதிக்கிறானே அப்படின்னு சொல்லி 2 நாள் சிராதம் முடிஞ்சு எல்லாம் ஆச்சா. சிராதம் முடிச்ச உடனே வீட்டெல்லாம் பெருக்கி எல்லாம் வந்தவாள் எப்படியோ சமாளிச்சு கடனா விடனா வாங்கி சிராதம் முடிச்ச உடனே அந்த பூசணி ஒரு வாங்கி வந்தது அழுகின்னு இருக்கு. உடனே ஒரு ஆட்காரை கூப்பிட்டு பாருங்க ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, நம்மளும் சாப்பிட முடியல 2 நாளா இல்ல சாப்பிட்ட காரியங்கள் இருந்ததுனால இதை எடுத்து போய் வெளியிலயா பழுத்து போச்சு, இதை போடுங்கன்னு இருக்கிறதுக்காக அவர் எடுத்தா அதுல இருந்து அப்படியே ரத்தனமா கீழே போட்டது, அது உடஞ்சி. ஆஹா சாதம் முடிச்சு இவ்வளவு 2 நாள் முடிச்சு முன்னாடி கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மகானுடைய மகிமையை சொல்றதுக்காக அவரிடமா கொடுத்தது ஒரு பூஜனை தான். ஆனா இவாளுடைய பக்தியினால அதுல கிடைக்கக்கூடியது ரத்தனங்கள் அதுல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இப்படி அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் இல்லையா, மகான்களுடைய உபதேசத்தினுடைய பவரை காமிக்கிறது. இப்படி மகாபதிபிகி ஈஸ்வரநாம மந்திரை இல்லையா, இப்படி மகாபதிபிகி ரொம்ப சாமர்த்தியம் உடையதாக இருக்கக்கூடியது, மகாபலத்தோட கூடியதான். அந்த ஆன்ம பலம்ன்றது சாதாரண பலம் இல்ல, சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்னா அது எப்படி எங்கேருந்து வரும் சார்? அந்த பால்யன திஷ்டாதே அப்படின்னா அது என்ன பால்யம் அப்படின்னா அந்த பலம், அந்த வேதாந்தம் படிக்கிறவருக்கு வரக்கூடியதான ஆத்ம பலம் இருக்க பால்யன திஷ்டாதே உபனிஷத்தான பிரதாரண்யம் சொல்றது. இதை தெரிந்துகிட்டு இந்த சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன் தான் நீன்னு தெரிஞ்சுட்டேன்னாக்க நீ பண்ண வேண்டிய காரியம் சர்வதா சம்பளு போதே அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். உங்களுக்கு பக்கத்திலேயே இடத்த வச்சுன்னு நீங்க என்னத்துக்கு அங்க போய் தேடின்னு இருக்கீங்க, நதியை போய் தேடின்னு இருக்கீங்க. அதனால இந்த வேதாந்தன்ற ஒரு பொக்கிஷமானது உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாக்க அந்த பிரம்ம ஞானம் வந்து விட்டது. ஆனால் உங்களால முடியாததுன்றதே அப்பேற்பட்ட ஒரு பலத்தை ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த உபனிஷத் வச்சனங்கள் ஈஸ்வரநாம மந்திரைகி மகாபலிபிகி அப்படின்னாரு. அவ்வளவு சாமர்த்தியம் வலிமையோட இருக்கக்கூடியது, அவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரநாம மந்திரைகி அது அந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்ண தம பிரதேசம் வித்வா, அந்த அந்த அஜ்ஞானம் என்றக்கூடிய இருட்டை அந்த பூசணிக்காய் எப்படி புலக்கிறதோ அப்படி பொழந்து திவ்யாஸ்ரிதம் பூஷணம் அப்படி திவ்யமாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாம் அனுதினமும் அந்த சிவனுக்காக காரியம் பண்ணணும், அவர்களுக்கு அவர்களுடைய சேவைக்காக அங்க உட்கார்ந்து கிங்கரர்களாக உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. நாங்க என்ன செய்யணும், கிங்கரோ அப்படின்னு அங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு அந்த தேவதேவர்கள் எல்லாம் அந்த சிவபெருமானுக்காக கைலாசத்துல உட்கார்ந்து கிங்கரர்களாக அவரை திவ்யமான அவர்களால் ஆசிரியக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா எதையும் கேட்காம சமாதியில அப்படியே புஜக பூஷணம் இல்லையா. அந்த ஏற்கனவே கைலாசம் ஒரு சில்லுன்னு இருக்கு, அங்க வேற பனிமலை, அதுல வேற இவர் டிரெஸ் கீஸ் ஒண்ணும் கிடையாது, அது மேல வேற இந்த குளிரா இருக்கக்கூடிய அந்த பூஷணங்கள் வேற நாகபூஷணம் வேற போட்டு இருக்காரு, சர்ப்பங்களா இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கு. இத அப்படியே பார்த்துட்டு அவரெல்லாம் என்ன இப்படி உட்கார்ந்து இருக்காரு, இப்படி சொன்ன அங்கெல்லாம் குளிர்றது எல்லாருக்கும், இவர் பாட்டுக்கு ஜாலியா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அந்த நீலகண்ட தீட்சிதர் அதுக்காக தான் ஒரு ஸ்லோகம் எழுதினார். எல்லாம் ரைட்டு பா, இவ்வளவு கஷ்டம் உனக்கு தேவையா, சில்லுன்னு உட்கார்ந்துட்டு பக்கத்துல போய் இதெல்லாம் வச்சுட்டு தலையில கங்கை வேற இருக்கிற குளிர் போதாதான் அவனுக்கு, அவளை வேற தூக்கி வச்சுட்டு ஹிமானுடைய ஒய்ஃபு இன்னொரு ஒய்ஃபாவது சரியா வந்தாலா அதுவும் எங்கயோ ஐஸ்கர்ல இருந்து இமயமலத்துல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கா. எப்ப பார்த்தாலும் நீ சில்லுன்னே இருக்கீங்களே,
நம்ம மனசுக்குள்ள வந்தீங்கன்னா என்ன ஆசைகள் தெரியுமா? எனக்கு என்ன கொதிக்கும், எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு ஒரே நிற்போம். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உமக்கும் உங்களுக்கு ஹீட்டர் போட்ட மாதிரி ஆச்சு, எனக்கும் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஜம்முன்னு ஐஸ் கிடைச்சா மாதிரி ஆச்சு. அது மாத்திரம் இல்ல, கங்கையினுடைய அருளும் கிடைக்கும், அம்பாளுடைய அருளும் பார்வதியினுடைய அருளும் கிடைக்கும். கொஞ்சம் யோசிக்க கூடாதா அப்படின்னு சொல்ற. இப்படி அதை நினைச்சு அந்த தேவர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? இந்த புஜக பூஷணம் இல்லையா, இந்த சர்ப்பத்தை பூஷணமாக ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய தே பாத பத்மம், அவருடைய பாத தாமரை. இங்கே எதை வேண்டுமானால் அவருடைய பாத தாமரை. குரோரன்றி பத்தே மனஸ்டேன்ன லக்னம் ததக்கியம் 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 அப்படின்னு ஆச்சாரியர் அந்த சிவபெருமானுடைய திருவடிகள்லயும் குருவனுடைய திருவடிகள்லயும் மனசானது நினைக்கலன்னாக்க அவன் என்ன பிரியம்? ததக்கியம் ததக்கியம் ஜனம் தனம் மேரு துல்லியம். பெரிய மேருமலை மாதிரி தனம் இருக்கு, நல்ல ஆத்துக்காரி இருக்கார். எங்க போன விதேச இல்ல விதேசத்திலயும் சரி சுதேசத்திலயும் சரி மன்யஹா எல்லாரும் அவரை மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு. எல்லாம் இருக்கு. ஆனா குரு பக்தியோ சிவபக்தியோ இல்லைன்னா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். இப்படி அவருடைய திருவடிகளானது பக்தியை பண்ணமையானால் அவருடைய பாத பத்மம் இங்கேயே இல்லையா நம்மகிட்ட உத்வகந்தி என்ன தூக்கி விடுறார். எங்கேயோ இருந்த நம்மை அந்த சிவபக்தியானது அந்த தேவாரம் திருவாசகங்கள் போன திருத்தொண்டர் புராணங்கள்லாம் அதை கேட்க 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 அந்த திருவிளையாடல் புராணங்கள்லாம் கதையெல்லாம் கேட்க கேட்க சிவபக்தி வருகிறது. சிவபக்தி வரும்பொழுது நமக்கு அந்த ஆனந்தமானது வருகிறது. அந்த ஆனந்தம் வரும்போது இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட உசந்ததான ஒரு நிலை ஊத்துவகத்தி மேல் நோக்கி நம்மை எடுத்துக்கொண்டு போகிறது. அதனால மனசுக்கு ஒரு ஹிதமானது ஏற்படுகிறது, மன சந்தோஷமானது ஏற்படுகிறது. சிவானந்தாவுடைய பிரவாகத்தை லகரியை நாம அனுபவிக்க முடியறதாக ஆகிறது. இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கிறவர்கள் தானே கிருதார்த்தாக, அவர்கள் தான் கிருதார்த்தர்கள். கிருதார்த்தகா அப்படின்னாக்க எதற்காக வந்தார்களோ அந்த பலனை அடைந்தவர்கள். இவர்கள் எதை செய்யணுமோ அதை செய்தவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த சிவபக்தி பண்றதுக்காக தான் இவருக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்து மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதை வைத்து கொண்டு இவன் எதை பண்ணணும்? அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு மெட்டீரியலாக இவன் ட்ரை பண்ணான்னாக்க புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேசயனம் அப்படின்னு அது இப்படி கிருதார்த்தனாக ஆகிவிடுவான் இல்லையா. தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னு பஞ்சதேசியில பார்த்தோம் இல்லையா. அந்த திருத்தி தீப பிரகரணத்துல ஆத்மானம் சேத்விஜானியாத்துன்னு ஒரு 6 மாசம் ஒரே ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கட்டிய காமாய சரீர மனுஷஞ்சரேன்னு அதுக்கு எழுதும் போது கடைசியில இது தெரிஞ்ச பிறகு அவருக்கு தன்யோஸ்மி கிருதார்த்தனாக ஆயிட்டேன் கிருதார்த்தனாக ஆயிட்டேன் அப்படின்னு. இப்படி கிருதார்த்தனாக ஆகணும்னாக்க என்ன அர்த்தம்? அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரையை நாம் எல்லாம் இருக பிடிச்சு கொள்ள வேண்டும். எங்க இப்பொழுது இங்கேயே எப்ப தெரிஞ்சதோ அப்பவே இதை பண்ணாக்க உத்வகந்தி அவரை இப்படி மனசுல யார் உபாசனை பண்றா அவர்கள் மேலே வருகிறார்கள். அவர்களுடைய மனசுல அவரையே வகித்து கொண்டே இருக்கிறார்கள். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேசாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி அகம். இல்ல வகிக்கிறது அவரையே மனசுலயே நின்று இருக்கணும். எப்படி அப்படின்னா அனன்யா சிந்தா, அந்நிய சிந்தனை இல்லாம சிவ சிந்தனையிலேயே இருக்கணும். அனன்யா சிந்தையந்தா மாம் என்னை ஏஜனாக எந்த ஜனங்கள்லாம் உபாசி அந்நியா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாசத்தே நன்றாக பரிசமந்தா எப்பொழுதும் காத்தால அப்புறமத்தேன வேலை நானும் நன்னா இழுக்கணும். நீங்க இழுத்து விட்டாதான் வரணும். சும்மா அப்படி இழுத்து விட்டானாக்கா அது போய் பிரம்மத்துல போய் முட்டாது. அந்த ஜீவாத்மா நிறைய சாதனை பண்ண வேண்டி இருக்கு இல்லையா. நிறைய படிச்சு அதை தியானம் பண்ணி பண்ணோம்னா அது போய் அந்த லட்சியத்துல போய் விடுகிறது. அதே மாதிரி இப்படி பண்ணோம்னா அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் கவனிக்கிறேன் அப்படின்னாரு. யோகம்னா அப்ராப்திய பிராபணம் யோகா. எது உங்களுக்கு இல்லாம இருக்கோ அது கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் யோகம்னு பேரு. கிடைச்சத ரட்சணம் பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு க்ஷேமம்னு பேரு. யோகக்ஷேமம்
வகாமி அகம் வகிக்கிறது அப்படின்னு இல்ல. உத்வகந்தி இந்த ஜென்மாவியே அவரை யார் தலையில வச்சுட்டு இப்படி கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அந்த சிவ உபாசகர்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீர்கள், அவர்களெல்லாம் கிருதார்த்தாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் அவருடைய கண்மை தான் தியானம். அந்த தோண்டப்படுகிற அந்த மண் இருக்க அதுதான் அஜ்ஞானம், அது இருக்கக்கூடிய ஹவிஸ் இருக்க அதுதான் சிவநாமங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம ஏதோ நினைச்சு அந்த கண்மைனாக்கா அந்த கண்மையில தான் உங்களுக்கு புதையல் இருக்குன்னு தெரியுது, சிவனுடைய மகத்துவம் தெரியறது அப்படின்றது எப்படி தெரியும், நீங்க தியானம் பண்ண தெரியறது. அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நன்னா பார்த்து அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நீங்க கணனம் பண்ண வேண்டியிருக்கு, ஆப்தோக்தி கணனம். அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் இருக்க அதையும் நீங்க பழக்க வேண்டியிருக்கு. வளர்ந்தோமே ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எப்படி பழக்கிறதுன்னா சிவநாமங்களை சொல்லிதான் பழக்க முடியாது. சிவநாமங்களை சொல்லி பண்ணா அவருடைய திருவடி தாமரையினுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கிறது. தியானாஞ்சனேன சமபேக்ஷ தம பிரதேசம் வித்வா மகாபலிபிரீஸ்வர நாம மந்திரை திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாதபத்மம் இஹ தே சிவதே கிருதார்த்தஹ. அவருடைய பாதபத்மத்தை இக இங்க ஜென்மனே எதேவ இக ததமுத்திர எதமுத்திர ததனிய அப்படின்னு கடவுளத்துல ஒரு மந்திரம். இங்கேயே நீங்க சாதிக்க முடியலன்னா அங்க போய் எங்க சாதிக்க போறீங்க அப்படின்னு. இங்க என்ன இருக்கோ அதுதானே அங்க இருக்க போறது. அங்க இருந்து நீங்க என்னத்துக்கு ஆசைப்பட்டு அங்க போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இங்க என்ன இருக்கோ அதேதான் அங்கேயே இருக்க போறது. அதனால இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க ட்ரை பண்ணாங்க, பிரம்மலோகத்துக்கு போய் படிச்சுக்கலாம்னு வேணாமே. இப்ப நல்லா இருக்கும் போது இங்கேயே அந்த வேதாந்தத்தை படிக்கிறத விட்டு இல்ல சார் நான் இப்போதைக்கு கொஞ்சம் உபாசனை பண்ணிக்கிறாங்க பிரம்மலோகம் போய் அங்க கத்து கொடுப்பாருனாக்கா அது 10,000 வருஷம் 20,000 வருஷம் அங்க இருக்கணும். பரவாயில்லையா, ரொம்ப டிலே ஆகும். உங்களுக்கும் பொறுமையே கிடையாது. கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சா லேட்டா பஸ் வந்ததுனாலே டென்ஷன் ஆகிறக்க சரிங்க. உங்களுக்கு கொண்டு போய் பிரம்மலோகத்துக்கு உபாசனை பண்ணுனாக்க நீங்க போய் அங்க போய் பொங்கல் ஆகிருக்கு. அதனால இங்கேயே வேதாந்தத்தை படிங்க. அது ஒண்ணுதான். இல்ல எப்படி பண்ண பௌன புண்ணிய புரியலையா சார் அப்படின்னா பௌன புண்ணிய சிரவணம் புரிய திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய இந்த சான்ஸ கிடைச்சதுன்னா தெரியாது, அடுத்தது எப்படியோ நமக்கு தெரியாது. அது புல்லா பரப்போமா பூச்சியா பரப்போமா கொசுவா பரப்போமா தெரியாது இல்லையா. அதனால இந்த சான்ஸ விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. சரி பிரம்மலோகம் போய் பாத்துக்கலாம்னா அதுவும் அவ்வளவு உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பொறுமை இல்லைன்னா பிரம்மா இருக்கிறவரு பிரளயம் வரைக்கும் நீங்க இருந்துருக்கணும். அவர் டெய்லி ஒரு கிளாஸ் எடுப்பாரு. நமக்கா சீக்கிரம் புக்க முடிக்கணும். அவருக்கு அவர் முதல்ல வாசுதேவேந்திர தத்துவத்தை ஆரம்பிச்சு அவ்வாறு மொல்ல எடுப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை எடுப்பாரு. கட்டுப்படி ஆகுமானு அதெல்லாம் மாட்டாங்க. இங்கேயே படிச்சுக்கலாம் நம்ம அப்படின்ற அப்பதான் கிருதார்த்தனாக இங்கேயே ஆக முடியும். அதுக்கு சிவபக்தியினுடைய பிரவாகம் நமக்கு சிவானந்த லகரி ஆவசியம்னு சொன்னார். தியானாஞ்சனேன சமபேக்ஷ தம பிரதேசம் வித்வா மகாபலிபிஹி ஈஸ்வர நாம மந்திரைஹி திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாதபத்மம் இஹதே சிவதே கிருதார்த்தாஹ அப்படின்னார். இப்படி விசேஷமாக பார்த்தோம்.